சி அது எப்படி குட் ஆஃப்டர்நூன் வருதோ குட் ஆஃப்டர்நூனுக்கு பதில் அந்த மாதிரி மை டியர் கமெண்டர்ஸுங்கிறது என்னுடைய பாணி. நான் பேசுகிற இது அதை விட்டுட்டு தனியாக அந்த ஆள் எனக்குன்னு தனியாக இருக்கிறத விட்டுட்டு அந்த ஆள் மாதிரி நேற்று ட்ரோல் பண்ண அப்படியே வருது பாருங்க. ஒருத்தன் இதுங்க அந்த வண்டி நம்பர் தெரியுது மாற்றிக்குவோம். ஒருத்தன் நம்மளாம் எப்படி ஒரு இடத்துல நம்மளை வந்து தேவையில்லாமல் இது பண்ணாலோ ஒரு அசிங்கப்படுத்தினாலோ ஒரு கேவலப்படுத்தினாலோ செய்யாத குற்றத்தை சொல்லி இது பண்ணாலோ நம்ம வந்து அந்த வேலையை விட்டு நின்றுடுவோம், வேறு வேலைக்கு போவோம். ஓகேவா? அந்த மாதிரி தான் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு 99% அப்படி தான். இப்போ என்ன பண்ணுறான், மீடியாவில் அந்த மாதிரி பேசி நோ சூடு நோ சுரணை. நேற்று நம்ம அர்ப்பணம் போய்டு நீ என்ன போட்ட சூப்பர் சாட் போட்ட கேட்டேன்னு அவனுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அவர் கமெண்ட்டில் பேசினார், இந்த ஆள் பேசினார். டேய் மறுபடியும் $5 போட்டதுக்கப்புறம் டேய் நீ நாயப்பையன் கூட கேள்றா, என்ன வேணா கேள்றா, சூப்பர் சாட் போட மாட்டேன் இனிமேல் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாதறான். என்னடா அது இப்படின்னு பேசி என்ன பண்ணுறான், இவனை மாதிரி மற்ற யூடியூபருக்கு ஒரு ரூட்டு போட்டு கொடுக்குறான். இப்போ எப்படி எல்லோரும் அது பேர் என்ன மெம்பர்ஷிப் லைவ் ஓப்பன் பிளேஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்களோ, இவன் ஓப்பனாக பேசி பழகினான். ஓப்பனாக பேசி பழகவே எல்லோரும் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இன்னும் மிஞ்சி போனால் கேஸ் போடுவாங்க, ஃபேஸ் பண்ணிக்கலாம், லட்சக்கணக்கில் பணம் வருமானம் வந்தால் போதும். ஓகேவா? அப்படின்னு ஆகிப்போச்சு. இது கேட்டால் அமெரிக்க யூடியூப்போட அது ஒரு ரூல்ஸ், அதனால் நாங்கள் அப்படி பண்ணுறோம். மெம்பர்ஷிப்பில் அவங்க எடுக்க சொல்லுங்கள். கேட்டால் இப்போ நிறைய பேர் எப்படி தெரியுமா, ஒரு விஷயம் தவறு அது பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க அப்படி தான், இவங்க அப்படி தான், அவங்க அப்படி தான், அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி மலுப்புறது. இவங்க செய்கிற தப்புக்கு நியாயம் கற்பிக்கிறது, நியாயப்படுத்துறது இவங்க செய்கிற தப்பை. இதேமாரி யூடியூப்போட ரூல்ஸு கம்பெனி ரூல்ஸு அப்படின்னு சொல்லி மலுப்புறது இவன் தான் ஆரம்பித்தான் மெயின். இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணம், மிஞ்சி போனால் கேஸ் போடும். இதெல்லாம் மூலிமா ஒரு நெகட்டிவாக நம்ம ஃபேமஸ் ஆகலாம், பிரபலம் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து பேசி எல்லாருக்கும் வந்து இப்போ இருக்கிறன்னு இல்லை. இவன் தான் 8 வருஷமாக, அதுக்கப்புறம் மோஜி எத்தனையோ லைவில். ஓகேவா? என்னென்ன இருக்குது, டிக்டாக் லைவில் கூட இதுதான் பேச ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? இவன் தான் ஏற்கனவே ஒரு இதில் பனியன் ஒயிட் பனியன் போட்டு உட்காந்துருப்பானே, எவன்டா அவன் ஜிபி மூத்துக்கு புரட்சி புயலுன்னு சொல்லி ஒரு வசனம் பேசுவான், இவ்வளோ வல்கராக பேசிப்பான். ஓகேவா? ஆனால் இவருக்கு வந்து தாய்வெல்லாம் கொண்ட தாய்மாமன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் என்னென்னமோ சொல்லி கமெண்ட் போட்டால் இவருக்கு இனிக்குது. மற்றவங்களாம் மட்டும் சொன்னால் இவர் கசக்குது. இவர் இந்த மாதிரி அதான் இந்த ஆள் இவருங்கிறான். இவன் அப்படி தான் வந்து வல்கராக பேசி பழகி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு எளிமைப்படுத்திட்டான், சாதாரணமாக ஆக்கிட்டான். பேச்சு வழக்கில் இவன் லைவ்லேயே பாருங்கள், பெண்களை உஜிலிமஸ்ஸு டங்காசு புதுசாக பேரை வச்சு பெண்களையே வந்து மண்டைய கேள்வி இதெல்லாம் சாதாரணமாக ஆகி போச்சு. ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறது வந்து சாதாரணமாக ஆக்கிட்டான். நிஜமான ஆண் பெண் கணவன் மனைவி உறவை வந்து இது பண்ணிவிட்டு இந்தமாரி பேசி பழகிட்டு ஒரு பெண்களையே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சாதாரணமாக அவங்க மனசில், அவங்க ஆள் மனசில் வந்து கொஞ்சமாக பதிய வைக்கிறான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பதிய வைக்கிறது. ஓகேவா? பதிய வச்சிட்டு இருக்கான். இது வந்து என்னன்னு தெரியாமல் இதில் என்ன காமெடினா, காமெடி இல்லை சாரி, கொடுமை என்னன்னா, இவன் பண்ணுறது ஹராமுன்னு தெரியாமல் இந்த ஃபர்கத்துனிசாவா ஃபரீதா நிறைய பேர் இருக்காங்க, அவங்க மத சார்ந்த பெண்களே வந்து இவனுக்கு வந்து முட்டு கொடுக்குறது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இவன் பண்ணுறது ஹராம்னா இப்போ அவங்க பண்ணுறது எவ்வளோ பெரிய ஹராம், பாவமா ஹராமுங்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி அந்த அவங்க மதத்தை சார்ந்த பெண்களையே அவன் மண்டை கழுவிட்டு இருக்கான். பொதுவாக நம்ம ஆளுங்க எல்லாரையும் மண்டை கழுவுறது இல்லாமல் அவங்களையே வந்து அவங்க திட்ட போனவங்களே இப்போ அதான் சொல்கிறேன், பேசி இதுமாரி எல்லாரையும் மண்டையை கழுவு 8 வருஷமாக அப்படி இப்படி தானே பேசி இவனோட வெற்றி காரணமே அதாங்க. அவனுடைய ஊரோட ஸ்லாங்கு, ஊரோட வட்டார வழக்கு, இந்த ஊடா வெள்ளை பூண்டுகிறது, வர்றேன் இப்போ தான் வர்றேன், இந்த மாதிரி நிறைய இருக்குது.
இந்த மாதிரிலாம் அவன் பேசி பேசி அவனுடைய ஸ்லாங் பிடிச்சி போச்சு. அவனுடைய பாடி லாங்குவேஜ் பரதமாக வச்சுருப்பான். ஒன்றும் தெரியாத மாதிரி இந்த பூனையும் பால் குடிக்குமானா எல்லா வேலையும் பண்ணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இவனை நான் தான் சொல்கிறேன், இலகன மனசு இருக்கிறவங்க அதேமாரி வந்து இவன் பேசுகிறது உண்மையா பொய்யா, நடிப்பா நடிக்கலையா, திரையில் வந்து ஒரு கேமரா முன்னாடி நடிக்கிறான். ஓகேவா? இதை வந்து எதாச்சும் அப்படியே சாதாரணமாக பார்க்க 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 7ஆம் அறிவு படத்தில் வந்து வில்லன் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிடுறான். ஓகேவா? இது தெரியாமல் போய் அவன் வலையில் வீழ்ந்துடுறாங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு 1000 சூப்பர் சாட் வந்ததா, நான் சொன்னதுனாலே என்னமோ இப்போ 400 வருது. 400 வருது. இதெல்லாம் வந்து ஃபேக் ஐடி. இவனை வந்து இவங்க அந்த 9 மணி சூர்யா லைவ்லையும் சரி, இந்த ஆளோட லைவ்லையும் சரி, 10 மணி லைவ்லையும் வருது, சூப்பர் சாட் வருது. என்னன்னா மற்றவங்கள சூப்பர் சாட் போட தூண்டுறது. இப்போ நான் பேச பேச வந்து மீடியா கேமுக்கு வந்து கிரெடிட் கார்டில் பணம் கட்டணும் அப்படி இப்படின்னு ஒரு கதையை உருட்டி, அப்புறம் வந்து எதாச்சும் எப்போனா போடுறது, ஒரு கெஞ்சனா தான் போடுறது, அவருக்கா தோணுனா தான் போடுறதுங்கிற மாதிரி. இது எப்படி மான்வேட்டை நாயகன், காரக்குழம்பு கனி, இந்தமாதிரி நிறையா ஜோக்கு போடுறதுக்கு கமெண்ட் போடுறதுக்கு ஆட்கள் வச்சுருக்காங்களோ, அதேமாரி சூப்பர் சாட் போட்டு இருங்க ஒரு போட்டோம். சூப்பர் சாட் போடுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்களை வச்சு மற்றவங்களை வந்து இந்தமாரி போட்டால், நேற்று சொன்ன மாதிரி தான் எப்பயும் சொல்கிறது தான், இவர் மனசில் பதிஞ்சிட்டா பெரிய கின்னஸ் ரெக்கார்டில் பதிஞ்ச மாதிரி ஃபீல் ஆயிரும்பலாம். அப்படி வந்து ஒரு மாய பிம்பத்தை வந்து கட்டமைச்சு இந்த ஃபேக் ஐடி வந்து ஒரு பெரிய யூடியூப் செலிப்ரிட்டியும் கிடையாது. இவன் செல்லா காசு யூடியூப்பில் இவெல்லாம் சுத்தமாக அடித்து துரத்தப்பட வேண்டியவன்லாம். இவன் தான் வந்து யூடியூப்பில் இந்த வீட்டில் இருக்கிற அழுக்கு தண்ணி அடைச்சி இருக்கும் ரூமில் கக்கு சொல்லியாக பூன்னு தெரியுமா, அந்த மாதிரி யூடியூப்பில் வந்து தேவையில்லாத ஆளுங்க இவனால் அடித்து துரத்தணும். அதை விட்டு இவனை வந்து முட்டு கொடுத்து இந்த மாதிரி பண்ணி தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் ஃபேக் ஐடியை வச்சு நிறைய பேர் இவன் மாதிரி இவனுக்கு வந்து இவனாகவே உருவாக்கி வச்சுருக்காங்க. இவன் கோயம்புத்தூர் ஜெயிலேருந்து வந்ததுக்கப்புறம் தான் இவன் வந்து தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்கன்னு சொல்ல ஆரம்பித்தான். அதுக்கு முன்னாடி என்ன பேசிகிட்டு இருந்தான் எல்லாருக்கும், பழைய ஆளுகள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் வந்து இவனை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம், மற்றவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்க எதுக்கு பேசுகிறாங்க நமக்கு தெரியாது. நான் வந்து பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதேமாரி வந்து எங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுங்க. 39K, அதே அப்புறம் வந்து முந்தா நேரத்து வந்து 5K கிஃப்ட்டு. ரொம்ப அநியாயம் இதெல்லாம். நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். நல்லதுக்கு பண்ணுங்கள். ஒரு உதவியை வந்து ஒரு பசிக்கு கொடுக்கலாம், ஒரு கல்வி படிக்கிறதுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்குது, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அதை விட்டுட்டு இவனை மாதிரி கழிச்சடை இவன் குடும்பத்துக்கு செலவு பண்ணாலும் பரவாயில்லைங்க. ஓகேவா? குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணாலும் பரவாயில்ல. இந்த பையனுக்கு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பையனையும் கவனிக்கல. ஓகேவா? மாவன் ஏதோ 500 1000 கேட்டால் போட்டு விட்டுட்டு நான் இப்படி தான் போட்டேன், காசு இல்லைன்னு கேட்பான், போடுவேன் வரும்னு கதை சொல்லிகிட்டு இருக்கான். முழுக்க இந்த மாதிரி சம்பாரித்து கள்ளக்காதலிகிட்ட கொட்டுறான். கள்ளக்காதலை வந்து ப்ரமோட் பண்ணுறான். இது எப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இதை வந்து அவர் கள்ளக்காதலை ப்ரமோட் பண்ணல. நீ பேசி நீ பேசுறதெல்லாம் பார்த்தனா இதேமாரி என்ன பண்ணுவான், மற்றவங்க வந்து இதே வந்து நம்மளும் பண்ணலான்னு தோணும். ஓகேவா? எப்படி ஒரு சினிமா கதை வந்து ஒரு கதை வந்து இதாகிடுச்சுன்னா அதேமாரி இந்தியன், ஓகேவா, இந்தியன் மாதிரியே வரும். ஜென்டில்மேன் மாதிரி தான் கொஞ்சம் டெவலப் ஆன கதை தான் சிவாஜி அவரே எடுத்தார். அவருடைய கதையை அவரே வர மாதிரி பண்ணுவார். ஓகேவா? அதேமாதிரி தான் இந்தியனுக்கு அப்புறம் ரமணா, ஓகேவா, தமிழன், அந்த மாதிரிலாம் படங்கள் வருது. சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சோசியல் மெசேஜ் சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி தான் வந்து இவன் பேசுறது யூடியூப்பில் பேசுறதை பார்த்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ நிறைய பேர் உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? ஏதோ மருந்தெல்லாம் விற்கிறாங்களாமே, ஏதோ மூலிகை ஏதோ என்னென்னமோ பண்ணுறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? இவர் எப்படி மசாலா வைக்கிற மாதிரி நிறைய பேர் உருவாக்கியிருக்கலாம். சாதாரணமாக இப்போ கேரளாவில் ஒரு இது பார்த்தீங்களா, இதேமாரி இந்தமாரி தான் தப்பான இது வந்து இந்தமாரி இதாகி, ஓகேவா, இந்தமாரிலாம் வந்து ப்ரமோட் பண்ணுறது அங்கே எப்படின்னு தெரில. அதை பற்றி பேச சொன்னாங்க, அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கும். ஓகேவா? உண்மையிலே நேற்று நைட்டாக இந்த கேரளா அந்த தம்பியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சென்னையில் சந்தித்தேன், கோயம்பேட்டில். ஓகேவா? அதனால் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு பேசுவோம். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க, ஒன்றும் பரவாயில்ல, வீடியோ பெருசாகுது. மற்றது வந்து 3 மணி லைவில் பேசலாம். ஓகேவா? பாய். 3 மணி லைவில் பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 மணி லைவில் பேசலாம். எல்லாருக்கும் பாய்.